நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த அருமையான நேரத்தை கொடுத்த ஜாஸ்வா டிவி நிறுவனத்திற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த சிலுவை தியான பகுதியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு என் பிள்ளைகள் கொடுத்த கிருபைக்காக என்னுடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட இந்த வார்த்தையை சொல்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறதாவே. எவ்வளவோ நாட்களாக நாம் இங்கே பிறருடைய சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று வேதத்தில் அநேக இடங்களை பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அங்கே கேட்க வேண்டும். உலகத்தில் அநேக நம்முடைய நேரங்களில் உலகத்தினுடைய ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய நேரத்தை அங்கே வீணாக்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இங்கு சொல்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாக இருக்கிறது. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, மணவாளனுடைய அருகே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் மணவாளனுடைய சத்தத்தை இங்கே கேட்க முடியும். அநேக இடத்துல செல்கிறோம், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, பெண்மான்களை ஏன்படி செய்கிறது என்று சங்கீதம் 29:3 முதல் 9 வரைக்கும் வாசிப்பு என்றால் அது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கம்பீரம் உள்ளது, அப்பெண்மான்களை ஈனச் செய்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்னும் யோவான் அங்கே 10:27 வாசிப்பு என்றால் என் ஆடுகளின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அதனாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரதான மெய்ப்பனாகிய, பெரிய மெய்ப்பனாகிய, நம்முடைய மெய்ப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படியும். ஒவ்வொரு நாளும் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். அங்கே நம்ம வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சாமுவேல் சொல்லும்போது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அவ்விதமாக சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் தேவரீர் என்னோடு என்று பேசும் என்று அவருடைய சத்தத்தை கேட்க ஆவலோடு கூட இருக்கணும். உலகத்தினுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய மனிதன், ஆண்டுடைய பிள்ளை என்றால் ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு வாஞ்சையும் தவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய சத்தம் வல்லமுள்ள சத்தம். அவர் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆதியிலே பார்க்கும்போது இங்கே ஆதாமியவாளை அவர் அங்கே சொல்லும்போது ஆதாமியவாள் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் ஆதியாகத்தில் படிக்கும்போது அங்கே ஆதாம் அவருடைய சத்தத்தை கேட்டார், தேவனுடைய சத்தத்தை கேட்டுங்கிறார். அப்போ ஆதியிலே அங்கே ஆதாம் எவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அதேபோல் நாமும் ஒவ்வொரு நாளும் காலையும் அங்கே மாலையும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அங்கே மணவாளன் வரும்போது, இதோ மணவாளன் வருகிறார், அவர் சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று அங்கே சொல்லுகிற வண்ணமாக நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்தில் பவுல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு தேவனுடைய மனிதன். இன்னும் மோசே ஆண்டவருடைய சத்தத்தை இங்கே கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஆதாமை வாழ்க்கை சத்தத்தை கேட்டார்கள். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை அநேக தேவனுடைய பிள்ளைகள் சத்தத்தை கேட்டு அது கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டோடைய சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படி வேண்டும். சவுலை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை ஒரு செவிசாய்க்கவில்லை. அதனால் இங்கே சொல்லும்போது கீழ்ப்படிதலை பார்க்கிலும், அங்கே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று அங்கே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 இங்கே வாசிக்கிறோம். அதனால் அங்கே பலியை விட, காணிக்கையை விட, தசமாங்களை கொடுப்பதை விட ஆண்டுடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியும். சத்தத்துக்கு எனக்கு உண்மையாய் நீ செவிகெடுப்பானால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். என்னுடைய நியமங்களுக்கும் என்னுடைய கட்டளைகளுக்கும் செவிசாய்க்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகளுக்கு கேட்க வேண்டும் என்று வேதம் அதிகமாக நம்மளுக்கு போதிக்கிறது. அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அங்கே அதிகமாக செவிசாய்க்க வேண்டும், அவருடைய வார்த்தை கீழ்ப்படி வேண்டும். ஆதியாகமத்தில் வேதத்தில் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினாலே பெரிய ஆசீர்வாதம் விட்டார்கள். ஆபிரகாமை பார்க்கும்போது நீ என்னுடைய வாக்குக்கு உண்மையாக செவி கொடுத்தாளுங்கிறார்.
அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்கும்போது அங்கு அவரை உயர்ந்த மனிதனாக மாற்றினார். அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததியை அங்கே வானத்தினுடைய நட்சத்திரங்கள் போல கடற்கரை மணலை போல ஆண்டவர் அங்கே மாற்றுகிறார். அதனால் நாமும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய நியமங்களுக்கும் அவருடைய கட்டளைக்கும் அங்கே கீழ்ப்படியும் போது செவிசாய்க்கும் போது அவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அங்கே மென்மேலும் ஆசீர்வதித்து அங்கே பலப்படுத்துகிற ஆண்டவர். அதனால் ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் தேவனுடைய சத்தங்க கேட்கிற பிள்ளைகளாக இங்கே மாற வேண்டும். வேதாமத்தில் அங்கே ரெவலேஷன் இங்கே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கே நாம் இங்கே வாசிக்கும்போது அங்கே ஒரு வசனம் அங்கே தெளிவாக இருக்கிறது. ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை இங்கே வாசிக்கிறேன். அங்கே ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயமாய கதவை ஆண்டவரங்கே தட்டி கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் இங்கே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அப்படி என்னுடைய கதவை ஆண்டவர் 1977ஆம் ஆண்டில் தட்டினார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இப்போது ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்தை செம்மணியாக தெரிந்து கொண்டார். தேவர் 5 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், 8 பேர பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் விதமாக ஆதி நாட்கள் என்னை அழைத்து ஆண்டவருடைய ஒரு பெரிய ஊழியத்தை 40 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் பெரிய கிருபை செய்திருக்கிறார். அதனால் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒவ்வொரு நாளும் அங்கே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கதவை இருதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அதனால் ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் இங்கே சொல்கிறாருங்க, திறன்னு சொல்லலை, திறந்தால். அதனால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தத்தை கேட்டு கதவைங்க தட்ட வேண்டும். நம்ம அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பேதுரு அந்த கதவை இங்கே தட்டுகிறார். ஜெபிக்கிறாங்க, சிறையில் இருந்து கொண்டு இருக்கிறார். அங்கே தேவதூதனால் விடுதலையாகி அங்கே வீட்டுக்கு மரியாளுடைய வீட்டுக்கு வருகிறார். அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கதவை இங்கே தட்டுகிறார். அந்த கதவை தட்டுகிற சத்தம் அங்கே யார் கேட்டார்னா ரோதேனுங்கிற ஒரு சிறு பெண். எல்லாரும் அங்கே ஜெபிக்கிறாங்க விசுவாசம் இல்லாமல். இந்த ஒரே பெண்ணு கர்த்தருடைய அங்கே பேதனுடைய விடுதலைக்காக இங்கே ஜெபிக்கும் போது அந்த விடுதலையினுடைய அவங்க ஜெபத்தை கேட்டு தேவன் வானலோகத்திலிருந்து அங்கே கீழே பூமியில் அங்கே தூதனை அனுப்புகிறார். தூதன் போய் அங்கே பேதுருவை தட்டி எழுப்புகிறார். அவருடைய அங்கே அவிதமாக தட்டி எழும்போது இருவருமாக அங்கே வீட்டு வரும்போது அங்கே மரியாளுடைய வீட்டில் அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கதவை தட்டுகிறார். அங்கே வேறு யாரும் அங்கே திறக்கவில்லை. ஒரு சிறு பெண் ரோதே என்கிற ஒரு சிறு பெண்ணு அந்த கதவை இங்கே திறந்த போது அங்கே அவள் உள்ளே ஓடி அந்த செய்தியை அறிவித்தால் யாரும் நம்பவில்லை. நீ பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள். அநேக வழியில் கூட நாம் விதமாக சந்தேகப்படுகிறோம். சந்தேகமே கொள்ளக்கூடாது. விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தட்டி கொண்டு இருக்கிறார். நம்முடைய இதய கதவை தட்டுகிறார். எத்தனையோ பிள்ளைகளுடைய கதவை இங்கே தட்டுகிறார். சிலர் திறக்கிறார்கள், சிலர் மறுக்கிறார்கள். அதனால் இது கிருபைன்னு, இதுதான் திறந்த வாசல். இந்த திறந்த வாசல் அடைபடும் முன்னே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வர ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு இதுதான் கிருபையினுடைய காலம். இதுதான் அங்கே அனுக்கிற காலம். இந்த அனுக்கிற காலத்தில் இந்த ரட்சணி நாளில் நம்முடைய இதயத்தை தட்டுகிற ஆண்டோட சத்தத்தை நாம் அங்கே கேட்டு அவர் கதவை திறக்கும் போது தேவன் அங்கே உள்ளே வருகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உள்ளே வந்து நம்மளை நம்மளோட உன்னோடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் அங்கே 14ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை வருகிறது, நாங்கள் உங்களோடங்க வாசம் பண்ணுவோம். 14:23 வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரியத்திரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவன் என்னுடைய பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணுவேன் என்று சொல்லவில்லை, இங்கே பன்மையில் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 பேருமாக வந்து உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார்கள். அப்போ யாருடைய ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு யாரும் இங்கே கதவை திறக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் நமக்காக பல்லவத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து விட்ட ஆண்டவர். நம்ம யோவான் 14 பார்க்க உங்களை திக்கற்றவங்களாக விடேன், நான் மீண்டும் உங்களை அழைக்க சந்திக்க வருவேன், என்னோடு கூட இருக்க முடியும், உங்களை அழைக்க வரப்போ என்று சொல்கிற ஆண்டவர் ஒரு நாள் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம அங்கே மத்தியில் கடைசியில் பார்க்கும்போது இது அங்கே உலகத்தினுடைய முடிவருந்தம் சகல நாட்களும்
உங்களோடு கூட இருப்பேன். நம்மளோடு கூட எப்போது இருக்கிற ஆண்டவர். அவர் விட்டுட்டு நம்மளை ரட்சித்து அங்கே விட்டு போகவில்லை, எப்போது நம்மளோடு இருக்கான். நம்முடைய ரட்சிப்பை கொடுத்த தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், நம்முடைய தேவைகளை இங்கே சந்திக்கிறார். அவர் மீண்டும் நம்மளை அழைக்க வரப்போகிறார். அவர் பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கமிட்டு உயிரோடு இருந்த ஆண்டவர். அங்கே அப்போஸ்தலர் அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 12 படிக்கிறோம், கரீராயுங்கள் நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து படுத்துகிறீர்கள், உங்களிடத்து எடுத்துக்கொள்ளும் இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மீண்டும் பூமிக்கு வருவார். அதனால் அவருடைய வருகைக்கு எப்போதும் ஆயத்த பிள்ளைகளாக இருக்கணும்னா அவருடைய விருப்பம். அதனால் இந்த கிருபையின் காலம், இந்த அனுக்கிற காலம், அங்கே ஆண்டோட சத்தத்தை ஒவ்வொரு நாள் கேட்க வேண்டும். காலையும் மாலையும் ஆண்டோட சத்தத்தை கேட்க வேண்டும். எவ்விதமாக ஆதாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். இன்னும் அங்கே மரியாள் வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டாள் என்று நம்ம அங்கே லூக்கா அங்கே 17ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தை கேட்ட மரியாள். அதுபோல் நாமும் ஒவ்வொரு நாளும் அங்கே காலை மாலையும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது கிருபையினுடைய காலத்தில் வாழுகிறோம், அனுக்கிற காலத்தில் வாழுகிறோம். இந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்படாத பிள்ளையோட இதய கதவை அங்கே தட்டி கொண்டு இருக்கிறார். அந்த கிருபை இந்த அவர் தட்டும்போது திறக்க வேண்டும், அடைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னால் நாளைக்கு இருப்பது மனுஷனுக்கு நேமல்ல. இதுதான் கிருபை காலம். நாளை நடப்பது நமக்கு தெரியாதே என்று யாக்கோபிலே படிக்கிறோம். அதனால் நாம் இன்று இருக்கிற மனிதன் நாளைக்கு இருப்பது நிச்சயமல்ல. அப்படி இந்த நிச்சயமில்லாத இந்த உலகத்திலே வாழுகிற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை இங்கே கேட்கிற பிள்ளைகளாக, விதமாக இங்கே சாமுவேல் சொன்னது போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவ்விதமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சத்தத்தை கேட்டு அப்படி அவருக்கு செவிசாய்க்க வேண்டும். கேட்கிறது மட்டுமல்ல, வேதத்தில் படிக்கிறோம், திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அநேகர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறாங்க, அதை ஒரு காதில் கேட்டு மறுகாதிலங்க விட்டு விடுறார்கள். அவ்விதமாக நம்ம இங்கே விட்டு விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னோம், அதிகமாக இங்கே நம்முடைய இதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே விருப்பம். கர்த்தருடைய வார்த்தையை அங்கே கேட்டு விட்டுவிடக்கூடாது. நம்முடைய இதயமாகிய பலகை எழுதி அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிருபங்களைப் போல சுடரைப் போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற வேண்டும். எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். நம்ம வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது திருவசனத்தை அங்கே வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதை கைக்கொள்வர்களும் பாக்கியவான்கள். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அந்த திருவசனங்களை கேட்க வேண்டும், அதை இங்கே கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை இங்கே கேட்டு ஆண்டவருக்காக அங்கே பக்தி வராக்கியத்தோடு இங்கே வாழ வேண்டும். ஒரு மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் இங்கே படிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25 6 அங்கே 10வது வசனத்தை இங்கே உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கிற சத்தம் உண்டாயிற்று. அதனால் இங்கே பார்க்குறோம், நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார். சீக்கிரமாக அவருடைய வருகை ரொம்ப குறுகிய காலம், சீக்கிரமாக வரப்போகிறது. அதனால் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கிற சத்தம் உண்டாயிற்று. 10வது வசனத்தை படிக்கிறேன். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்களை பிரவேசித்தார். கதவும் அடைக்கப்பட்டது. மணவாளன் ஒரு சத்தத்தை சீக்கிரமாக ஒரு சத்தம் இங்கே கேட்கப்பட போகிறது. அதனால் ஒவ்வொரு நாளுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மணவாளனுடைய சத்தம் கேட்கப்படுகிற இந்த நாடத்தில் எப்போதும் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அங்கே அதில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அப்போதான் அங்கே நம்ம 1 தெசலோனிக்கேயர் இங்கே படிக்கும்போது அவங்க 4ஆம் அதிகாரம் 16 நான் இங்கே வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இங்கே சொல்லும்போது, அவர் நமக்காக இந்த பூமிக்கு வரப்போகிற நம்முடைய ஆண்டவர், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதனால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதனால் ஒரு சத்தத்தை கேட்க எப்போதும் ஆயத்தமில்லை பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்தவர்கள் அங்கே நம்ம மொத்தம் 25 வாசித்தோம். ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனோடு அந்த மணவாட்டுடைய வீட்டுக்களில்
பிரவேசித்தார்கள். அதனால் ஒரு சத்தமாங்க இப்போ கேட்கலாம், இன்னும் ஒரு சில நாட்கள் கடந்து கேட்கலாம், இன்னும் 10 ஆண்டுகள் கூட கடந்து கேட்கலாம். எப்போதும் சத்தம் கேட்டது, எப்போதும் ஆயத்தத்தோடு நம்முடைய கதவு, நம்முடைய உள்ளான, நம்முடைய இருதயமாய்க்கது எப்போதும் திறக்கப்பட வேண்டும். அவர் எப்போதும் நம்முடைய ஆண்டுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். அவருடைய வார்த்தை இங்கே கீழ்ப்படி வேண்டும். இந்த சிலுவை தியான நாட்களிலே இன்னும் அதிகமாக ஆண்டவரை தியானிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவரை அதிகமாக முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அவரிடத்தில் இங்கே அன்பு கூற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அரைகுறை உள்ளத்தோடு உள்ள முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அங்கே பிரசங்கில் ஒரு வசனம் வந்து முன்னே முழு பலத்தோடு செய்யுங்கார். அதனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையினுடைய காலம், இந்த அனுக்கிற காலத்தில் அவர் என்ன செய்யும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அங்கே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த கிருபையினுடைய நாட்களில் அவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக, ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, அவருடைய திருவார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய வேண்டும். திருவசனத்தை கேட்கலாக மாத்திரமல்ல, அதன்படி செய்யுள்ளாயும் இருங்கள். அநேகரம் அங்கே கேட்கிறோம், அதோடு விட்டு விடுகிறோம். அதனால் வேதத்தை இங்கே வாசிக்கிறோம், அதோடு மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை கற்றுக்கொண்டு அபியாசப்படுத்த வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதனால் இந்த கிருபையின் நாளில் நம்ம யோவான் 10:27 சொல்ல மாட்டாங்க, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்படி சத்தத்துக்கு எப்போதும் இங்கே செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம இங்கே கீழ்ப்படியும் போது தேவன் நம்ம என்ன செய்வாங்க, அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளே, நீ என்னுடைய வாக்குக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவை. அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து பராமரித்து மட்டுமாக நடத்திய தேவன் தொடர்ந்து நம்மளை வழிநடத்தி பாதுகாப்பாக. இந்த செய்திக்கு நமக்கு இடம் கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்றியுள்ளத்தோடு நன்றி கூறி என்னுடைய வார்த்தையை சுருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.